அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்துல உம்மை நோக்கி பார்க்க இந்த தருணத்தை தந்த தயவுக்காக துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலமும் கேடகமுமாய் இருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துகிறதற்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 23வது வசனம். இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க, நீர் அந்த தேசத்தை கட்டி கொள்ள தகுமோ? உம்முடைய தேவனை ஆகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டி கொள்ள மாட்டீரோ? அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்கள் கட்டி கொள்கிறோம். இப்ப அம்மோன் புத்திரரோட ராஜாவுக்கு செய்தி அனுப்புறாரு எப்தா. நாங்க எப்படி தேசத்தை சுதந்திரித்தோம் அப்படின்றத சொல்றான். சொல்லும்போது எமோரியரோட தேசத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்தாரு, நாங்க அதை கட்டிக்கிட்டோம். உம்முடைய கடவுளாகிய காமோஸ் ஒரு ஜனத்தை துரத்தி உனக்கு கொடுத்தா அதை நீ கட்டி கொள்ள மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இந்த அம்மோன் புத்திரர் யாருன்னா, அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் 2 பேரும் லோத்தோட சந்ததி. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 37, 38 ஆகிய வசனங்கள்ல இது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கர்த்தர் எங்களுக்கு முன்பாக இந்த ஜாதியை துரத்தி அந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க, அதனால நாங்க அதை சுதந்திரித்து கொண்டோம். மேலும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாப்பின் ராஜாவை பார்க்கிலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ? அவன் இஸ்ரவேலோடு எப்போதாகிலும் வழக்காடினானோ? எப்போதாகிலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானா? பாலாக் ராஜாவை குறித்து, மோவாபிய தேசத்தை குறித்து இங்க பேசி இருக்கு. இஸ்ரவேலோட அவன் வழக்காடினதில்லை, யுத்தத்துக்கு வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மோன் புத்திரர்கிட்ட சொல்றாங்க. எப்தா சொல்றார், இஸ்ரவேலர் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும், ஆரோவேரிலும் அதன் கிராமங்களிலும், அர்னோன் நதி அருகே எல்லா ஊர்களிலும் 300 வருஷம் குடியிருக்கையில் இவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பி கொள்ளாதே போனதென்ன? நீங்க இப்ப யுத்தத்துக்கு வர்ற 300 வருஷமா நாங்க அந்த இடத்துல குடியிருக்கிறோம், ஏன் நீ அதுக்கு முன்னாடியே திருப்பிக்கிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறான். நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை, நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதானால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நான் எந்த தப்பும் பண்ணல, நீ யுத்தத்துக்கு வந்தேன்னா நீதான் அநியாயம் செய்கிற. நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினார். நான் சொல்றதை கேட்டு நீ யுத்தத்தை செய்யாம இருந்தேன்னா பரவாயில்ல, யுத்தத்துக்கு வந்தேன்னா கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து 2 பேருக்கு இடையில நியாயம் தீர்ப்பார், என் பக்கம் எந்த தவறும் இல்லை அப்படின்னு எப்தா ஒரு செய்திய அம்மோன் புத்திரரோட ராஜாவுக்கு அனுப்பி வைக்கிறான். ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவிகொடாதே போனான். இவன் சொல்ற வார்த்தையை கவனிச்சு கேட்கல, சொல்றதுக்கு ஏற்றுக்கொள்ளல. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். எந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பெரிய
செயல்களை செய்யும் போது கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி அதை செயல்படுத்துவார். இப்ப எப்தாவை கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துகிறார். அவன் மேல வந்து இறங்கி அவனை பயன்படுத்துகிறார் எப்தாவை. அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். இப்ப பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட எப்தா இப்ப தேவ பலத்தோடு கூட யுத்தத்துக்கு கடந்து செல்கிறார். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தார். அவர் வந்து யுத்தத்துக்கு போனாலும் முழுவதுமாக கர்த்தரையே சார்ந்து கொள்றாரு. ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றாரு. என்ன பொருத்தனைனா, அம்மோன் புத்திரரை என் கையில ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்தில் இருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது, யுத்தத்துல ஜெயிச்சு சமாதானத்தோடு வரும்போது என் வீட்டு வாசல் படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருகிறது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். முதல்ல நான் என் வீட்டுக்கு வரும்போது, யுத்தத்தை முடிச்சு வெற்றியோடு திரும்ப வரும்போது என் வீட்டு வாசல்ல இருந்து எது எனக்கு எதிரா வருதோ அதை நான் வந்து கர்த்தருக்குன்னு சர்வாங்க தகன பலியா ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரோடு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டார். எப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். யுத்தத்தை செய்தது கர்த்தரை முன் வச்சு ஜெபித்து செயல்படுறான். வெற்றிய ஆண்டவர் கொடுக்கிறார். நம்மளும் கூட எல்லா காரியத்திலையும் கர்த்தரிடத்துல ஜெபித்து நம்ம செயல்படும் போது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவன் அவர்களை ஆரோவேர் தொடங்கி மின்னித்திற்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்தின் நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். 20 பட்டணத்தை பிடிச்சான். யுத்தத்துல கர்த்தர் எப்தாக்கு வெற்றியை கொடுத்தார். இஸ்ரவேலருக்கு முன்பாக அம்மோன் புத்திரர் தாழ்த்தப்பட்டாங்க. ஏன்னா கர்த்தர் இஸ்ரவேலரோடு கூட இருந்தார். எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டிற்கு வரும்போது யுத்தத்துல ஜெயிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு திரும்பி வருகிறான். இதோ அவன் குமாரத்தி தம்பூரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார். அவன் சொன்ன பொருத்தனையின்படி வீட்டு வாசல்ல இருந்து எது எதிர்கொண்டு வருதோ அதை உமக்கு சர்வாங்க தகன பலியா கொடுப்பேன்னு சொன்னாரு. இப்ப வந்து மகா எதிர்த்து வருதா. அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையாய் ஆனவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தையும் இல்லை. ஒரே மக, வேற பிள்ளைகளே கிடையாது. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடிவும் கலங்கவும் பண்ணுகிறார். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றார். நான் வாயை திறந்து பொருத்தனை பண்ணிட்டேன், இனிமேல் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கத்தோடு சந்தோஷமா வந்தா. மக எதுக்க வந்த உடனே அவனுக்குள்ள மனமடிவு, ரொம்ப வருத்தமாயிருச்சு, கலக்கமாயிருச்சு. ஆனாலும் தான் பண்ணின பொருத்தனையில உறுதியா இருந்தான். உபாகமம் 23வது அதிகாரம் 21 இருந்து 23 வரைக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மோசே மூலம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பொருத்தனையா சொன்னதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும்.
அப்படின்னு சொல்லிட்டு எப்தா சொல்றார். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயைத் திறந்து பேசினீர் அல்லவா? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடி எனக்கு செய்யும் என்றார். மக வந்து, நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்காரு. ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகளை நம்ம இங்க பாக்குறோம். அப்பா சொன்ன வார்த்தைய ஆண்டவரையும் அவ கனம் பண்றா. நீங்க ஆண்டவரையும் விசுவாசித்து நீங்க சொன்னபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய்த் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். உடனே என்ன பலியா கொடுக்காம ஒரு 2 மாதம் எனக்கு தவணை கொடுங்க, நான் என்னோட தோழிகளோடு போய் துக்கம் கொண்டாடிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கேட்கிறான். அதற்கு அவன், போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். நீ கேட்டபடியே 2 மாசம் போயிட்டு வரலான்னு சொல்றான். அவள் தன் தோழிமாரோடு கூட போய் தன் கன்னிமையின் நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின் தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். கேட்டபடியே 2 மாசம் கழிச்சு திரும்பி வந்துட்டா. அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். அதாவது திருமணம் செய்து கொடுக்கல, தன்னுடைய மகளை முழுவதுமா கர்த்தருக்கு அர்ப்பணிச்சா. அப்ப எப்தாவோட சந்ததி அதோட முடிச்சிரும். ஏன்னா இவளுக்கு திருமணம் செய்து குடிக்கல, பண்ணின பொருத்தனைய சரியா நிறைவேற்றி ஆண்டவருக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும்படியா பண்ணின பொருத்தனையின்படி ஆண்டவருக்கு தன்னுடைய மகளா ஒப்பு கொடுத்தார். இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷம் தோறும் போய் 4 நாள் கீலேயாத்தியனான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. ஒவ்வொரு வருஷமும் 4 நாள் இவளுக்காக இஸ்ரவேல் மக்கள் புலம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு வழக்கமா இருந்தது. தன்னுடைய வாலிப நாட்கள்ல தன்னுடைய தகப்பன் சொன்னதை நிறைவேற்றி தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுத்த அந்த மகளுக்காக இஸ்ரவேல் மக்கள் புலம்புனாங்க அப்படின்றத பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, எப்தா அம்மோன் புத்திரரோட ராஜாவுக்கு ஒரு செய்தி அனுப்புனா, கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்தின தேசத்தை நாங்க சுதந்திரித்து கொண்டோம். பாலாக்கு மோவாபிய ராஜா, ஆனா அவன் எங்க கூட எப்பயுமே வழக்காடினதில்ல, யுத்தம் பண்ணினதில்ல. 300 வருஷமா நாங்க இந்த இடத்துல இருக்கோம். நீ ஏன் இதுக்கு முன்னாடியே அதை திருப்பி கொள்ளல அப்படின்னு கேள்வி கேட்டு நான் எந்த தப்பும் செய்யல, அதனால நீ யுத்தம் பண்ணினீன்னா கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை அனுப்புனா. ஆனா அம்மோன் புத்திரரோட ராஜா எப்தாவோ சொல்லி அனுப்பின வார்த்தைக்கு செவி கொடுக்கல, யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் எப்தா மேல இறங்கினாரு. கர்த்தர் பலப்படுத்தினாரு. எப்தா யுத்தத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றாரு. எனக்கு யுத்தத்துல வெற்றி கொடுத்தீங்கன்னா திரும்பி வரும்போது என் வீட்டுல இருந்து எது வருதோ, வாசற்படியில இருந்து எது முதல்ல வெளியே வருதோ அதை நான் உமக்கு சர்வாங்க தகன பலியா ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு யுத்தத்துக்கு போனாரு. கர்த்தர் அவரோடு கூட இருந்து யுத்தத்துல வெற்றி கொடுத்தாரு. திரும்பி வரும்போது எப்தாவோட ஒரே மக வீட்டு வாசல்ல இருந்து வெளியே வந்தா. இத பார்த்தவொடனே எப்தாக்கு ரொம்ப கலக்கமாயிடுச்சு, துக்கமாயிடுச்சு. ஐயோ, கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிட்டேன், இனி நான் மாத்த முடியாதுன்னு துக்கத்தோடு தன்னோட மகள்கிட்ட சொல்றாரு. ஆனா மகள் சொல்றா, கர்த்தர்
உங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க, நீங்க சொன்னபடியே செய்யறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ தன்னை அந்த வார்த்தைகளுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறா. அவங்க அப்பாட்ட ஒண்ணு மட்டும் கேட்கிறா, 2 மாசம் நான் மலைகள்ல போய் துக்கம் கொண்டாடிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னபடி எப்தா 2 மாசம் அனுமதி கொடுத்ததுனால போய் தன்னோட தோழிகளோடு சேர்ந்து துக்கம் கொண்டாடிட்டு திரும்பி வந்தா. எப்தா தன்னோட மகளை பண்ணின பொருத்தனையின் படியே செய்தான். கர்த்தருக்குன்னு அவளை அர்ப்பணிச்சான். அது அவளுக்கு திருமணமாகாம கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டா. இஸ்ரவேல் மக்கள் இத ஒவ்வொரு வருஷமும் 4 நாள் அந்த அவளுக்காக புலம்புனாங்க அப்படின்றது இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி எப்தாவோடு கூட இருந்து யுத்தத்தில் வெற்றியை கொடுத்ததை நாங்க தியானித்தோம். எங்களையும் கூட பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எப்தா பண்ணின பொருத்தனையில ரொம்ப கரெக்டா செயல்பட்டதை தியானிச்சோம். ஆண்டவரே, நாங்களும் கூட பொருத்தனை பண்ணி ஜெபித்தா அதை அப்படியே நிறைவேற்ற எங்களுக்கு கூட ஆண்டவரே கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த நாள்ல அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசிக்கவும் உம்மை பற்றி கொள்ளவும் கிருபை செய்யுங்க. நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். God bless you.